ஏசி சார், நீங்க எதுக்கு வக்கீலை பாருங்களா? செல்வம், செல்வம், அருவநாயத்தை ஜாமீனோட போறாங்களா? பெயில் ஆர்டரோட அவங்க ஆளுங்க வந்திருக்காங்களே. கையெழுத்து ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார், விட போறீங்களா? இவனை ஜாமீன்ல விட போறீங்களா? யாரை கேட்டு உள்ள வந்த? மிஸ்டர் தேவன், மிஸ்டர் பன்னீர்செல்வம், ஆத்திரப்படாதீங்க. இவங்க கோர்ட்ல இருந்து பெயில் ஆர்டரோட வந்திருக்காங்க. கோர்ட் சொல்றதை நம்ம கேட்டுத்தான் ஆகணும். நாம அதிகாரிங்க, நீதிபதிங்க இல்லை. சார், எங்களுக்கு இவனுக்கு ஒரு யுத்தமே நடந்திருக்கு. 4 போலீஸ்காரங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்ல இறந்திருக்காங்க. இது வரைக்கும் 35 பேர் குண்டடிப்பட்டு சாவாட போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் சுத்தி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க உயிருக்கு மதிப்பே கிடையாதா? கோர்ட் ஆர்டரை நாம மதிச்சாகணும். ஆர்டர் கொடுத்தவன அங்க வந்து நிக்க சொல்லுங்க. அங்க வந்து நின்று துப்பாக்கி முன்னாடி நெஞ்ச நிமித்தி கடை சொல்லுங்க பார்க்கலாம். செல்வம், நீ பயப்படாத. நான் வெளியே வந்தா உன்ன ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஒண்ணு இங்கே கொண்டு புதைச்சு போடலாம். ஏன் பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? இவன் வெளியே போக கூடாது. இவன் ஜெயில தான் இருக்கணும். இவன் மனுஷனே இல்ல. இவனை என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சார், 6 மணிக்கு மேல ரிமாண்ட்ல இருக்க கைதியை ஜாமீன்ல விடணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப 6 மணியாக இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இந்த ஆர்டர் 6 மணிக்கு மேலதான் உங்க கையில கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் இவனை உள்ள வச்சிடலாம். திங்கக்கிழமை கோர்ட். 10 வருஷம் 10 வருஷம் இவனை உள்ள தூக்கி வச்சிடலாம். பொய் சொல்றேன். சொல்லுங்களேன். மிஸ்டர் தேவன், டேக் ஹிம் அவுட். சார், இப்ப நீங்க ஒரு பொய் சொல்றதால எதுவுமே கட்டாது. இவனை வெளியே விடாதீங்க. இவனை விட்டீங்கன்னா இவனை பிடிக்கிறதுக்காக எனக்கு உதவி செஞ்சவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க. சார், நான் சொல்றது கேளுங்க. என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இன்னைக்காவது வரக்கூடாதா? எனக்கு தான் இந்த பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு சேர்த்து நீயே வேண்டிக்க. நீ என்ன மாதிரியேப்பா. சரி, அப்பாவும் பையனும் இங்கே இருங்க, நான் போறேன். பிரீத்தி, எங்க ஓடுற? என்ன இது? அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுக்க சொன்னாங்க? அந்த அங்கிள். அது என்கிட்ட கொடுக்க மாட்டேன். என்கிட்ட கொடுக்க மாட்டேன். அட முடியாது, அப்பா கிட்ட போ. என் பேச்சு கேட்க மாட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட அருமை நாயகத்தின் மீது இந்த நீதிமன்றத்தில்
33 வழக்குகள் விசாரணைக்கு வந்து 110 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு பதிவாகி உள்ளன. போலீஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அத்தனை ஆதாரங்களையும் மிகுந்த பரிசீலனைக்கு பின் இந்த கோர்ட் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாகவும் சமூக விரோத செயலாகவும் இருப்பதை அரசு தரப்பிலிருந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட அருமைநாயகத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அருமநாயகத்து சரித்திரத்தில் அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களா? பொறுக்கீங்களா? அருணாச்சலம், உன் பேர் என்ன? ராமு. அட்வொகேட் ராமு. பரதேசி ஓடி போங்கடா, நன்றி கட்ட புறம்போக்கு நாயங்களா. I'm sorry. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். Warthog's ribs stick out starkly, but compared to the predators like he's in the middle of the beach. நான் ஊருக்கு போறேன். அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. எல்லாரும் சந்தோஷமா டிவி பாக்குறீங்க. நீதான் மேல படிக்கிறேன்னு சொன்னீங்க. தாத்தா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்னு சொன்னேன். இப்ப படிச்சு என்ன பண்ண போறான்? என்ன படிச்சாலும் 3rd கிளாஸ் தான். போ, நாங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். இருக்க முடியாது. நான் போயிட்டா யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. Small cow herd. Her calf has died of malnutrition and thirst, and the mother just refuses to believe it. ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தேன். இன்னைக்குதான் ரிலீஸ் ஆனேன். நேரா உன்னைத்தான் பார்க்க வந்தேன். இந்த 2 வருஷத்துல தினமும் உன்னை நினைப்பேன். நீ தூக்கி போட்டது என்ன மட்டும் இல்லை, என்னுடைய கௌரவத்தை போட்ட, என் அந்தஸ்தை போட்ட, என் தொழில், என் செல்வாக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன். கவலைப்படாத, நான் இப்போ உன்னை பழிவாங்க இங்க வரல. எனக்கு நீ வேணும். ஏசி பன்னீர் செல்வமா வேணும். இல்ல, நான் திரும்பவும் போலீஸ்ல சேர மாட்டேன். நீங்க பயப்பட வேண்டாம். நீ திரும்பவும் போலீஸ்ல சேரணும், யூனிஃபார்ம் போடணும், போட்டு என்னை எதிர்த்து நிக்கணும். அப்ப பார்க்கலாம். வெளியே போக வழி அந்த பக்கம் இருக்கு. உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் ஏசி சார். நான் காத்துட்டு இருப்பேன். அந்த 2 பேரும் இவங்கதான். அன்னைக்கு கொலை செஞ்சது இவங்கதான். என்ன தோட்டத்துலதான் இவங்கதான். தெரியும். தெரியும்.